வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் மற்றும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகைக்குண்டான விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நாம் இப்பொழுது பார்வையிட போகிறோம். ஸோ முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை பற்றின தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன. ஸோ இந்த காணொலியானது தமிழக அரசு வழங்கும் பல்வேறு முதியோர் மற்றும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை திட்டங்கள் குறித்த முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. குறிப்பாக 60 வயதடைந்த முதியவர்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி விண்ணப்பிக்கும் முறைகள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விண்ணப்பதாரர்கள் நேரில் செல்ல வேண்டிய அவசியமின்றி ஆன்லைன் மூலமாகவே அருகில் உள்ள சேவை மையங்களை அணுகி விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்கு தேவையான ஆதார் அட்டை மற்றும் வருவாய்த்துறை சான்றிதழ்களின் அவசியம் குறித்தும், வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிப்பது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வயது மற்றும் தகுதியின் அடிப்படையில் உதவித்தொகை உயர்வு மற்றும் குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் நடைமுறைகள், தேவையான ஆவணங்கள், முக்கியமாக வங்கி அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குது. திட்டத்தில் வந்துள்ள முக்கியமாக 3 மாற்றங்கள். உதவித்தொகை உயர்வு. ஸோ 1200 2000 வரை உதவித்தொகை உயர்த்திருக்காங்க. 100% ஆன்லைன். விஏ மற்றும் வருவாய் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டியதில்லை, முழுவதும் டிஜிட்டல் முறையில் இது இருக்குது. ஸோ விரிவான பயனாளிகள், முதியோர்கள் மட்டுமின்றி விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினர்களும் தனித்தனி திட்டங்கள் வந்திருக்கு. புதிய வங்கி முறை. வங்கி கணக்கில் கட்டாயம் 2000 மினிமம் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த பிரிவு கீழே இதை வரீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. வயது வாரியான பயனாளிகள். 50 வயதுக்கு உடையோர், சிறப்பு தகுதி பயனாளர்கள், ஆதரவற்ற விவசாய கூலிகள். 60 வயதுக்கு உடையோர், முதியோர் உதவித்தொகைக்கான அடிப்படை வயது 60க்கு மேலே இருந்துச்சுன்னா. உடல் ஊனமுற்றோர். 70 வயதுக்கு மேலே ஆதரவற்ற விதவைகள், கணவராக கைவிடப்பட்டவர்கள் அனைவருமே இதில் சூழ்நிலை அடிப்படையிலான வரவங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் தொகை எவ்வளவு, இதுதாங்க இப்போ கேள்விக்குறி. ஸோ ஓல்டேஜ் பென்ஷன், ஓஏபிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டு. வயது வரம்பு 60க்கு வயது நிறைவடைந்தாலே அரசின் முதியோர் உதவித்தொகை பெற அவர் தகுதியானவர். தற்போது குறைந்தபட்ச அடிப்படை தொகை 1200, அரசு உறுதிப்படுத்தியுள்ள நடைமுறை தொகை 2000, விரைவில் எதிர்பார்க்கப்படுவது 3000. இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். அலைச்சல் முடிந்தது விண்ணப்பிக்க முறையில் புதிய மாற்றங்கள். பழைய முறை கிராம விஏஓ நேரில் தேடி செல்லுதல், வருவாய் அலுவலகங்களில் நீண்ட வரிசையில் காத்திருப்பு, காகித கையொப்பம் பெறுவதில் தாமதம், அது எல்லாமே பழைய முறையில் இருக்குது. ஆனால் புதிய முறையில் பார்த்திங்கன்னா 100% ஆன்லைன் விண்ணப்பம், காகிதமெல்லாம் டிஜிட்டல் பாதுகாப்பு, இருந்த இடத்திலிருந்தே விண்ணப்பிக்கும் முறை. சேவை மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ சேவை மையத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை வைத்து ஆதார் அட்டை, உங்கள் முதன்மை அடையாளம் கட்டாயம் தேவை, விஏஓ மற்றும் வருவாய் ஒப்புதல் மற்றும் இவை தற்பொழுது நேரில் செல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே சரிபார்க்கப்படும். சரியான வங்கி கணக்கு. உதவித்தொகை உங்கள் நேரடியாக கணக்கிற்கு வர இது உதவும். வருவாய் ஒப்புதல். இறுதியாக வருவாய்த்துறை மூலம் ஆன்லைனிலேயே டிஜிட்டல் முறையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு பணம் விடுவிக்கப்படும். எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம், இதுதாங்க இப்போ கேள்விக்குறி. மிக முக்கியமானது, வங்கி கணக்கில் 2000 இருக்க வேண்டும், பேலன்ஸ் பராமரிக்க வேண்டும், இல்லைன்னா கணக்கு முடக்கப்படலாம். உங்கள் கணக்கில் உள்ள பணம் 2000 அல்லது அதற்கு குறைவாக உள்ளதா? ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க முயற்சித்தால் பணம் வராது, கார்டு லாக் ஆகிடும். டிஜிட்டல் கூகுள் பே, இபே பயன்படுத்தினால் மட்டுமே எடுக்க முடியும். ஏடிஎம்மில் பணம் வரவில்லை என்று பயப்பட வேண்டாம். இது புதிய வங்கி நடைமுறை. ஜிபே மூலம் பணத்தை பாதுகாப்பாக எடுத்துக்கலாம். ஸோ எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவான ஒப்புதலுக்கு வீட்டின் அருகில் உள்ள சேவை மையத்தை அணுகுவதே சிறப்பு. ஆதரவற்றோர், விதவைகள் மற்றும் உணவுமுற்றோருக்கான புதிய அப்டேட்கள் இங்கு நேரடியாக கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து செய்ய வேண்டிய 3 முக்கியமான அறிவுரைகள் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எளிய 3 படிகள். தகுதியை உறுதி செய்யவும், வயது அடிப்படையில், சூழ்நிலை அடிப்படையில் நீங்கள் எந்த திட்டத்தின் கீழ் வரீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டையில் கையில் உள்ள எடுக்கவும், உங்கள் வங்கி கணக்கில் 2000 பேலன்ஸ் இருப்பதை உறுதி செஞ்சுக்கோங்க. சேவை மையத்தை அணுகவும், தாமதிக்காமல் வீட்டின் அருகில் உள்ள சேவை மையத்துக்கு சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் யாராவது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.